ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்பொருத்து சக்கரத்தின் 5ஆம் இடம். சிம்மராசிக்கு நல்லா இருக்குங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. குருமங்கள யோகம் சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் அங்காரகனாக இருக்கிறாரு. நல்ல விசேஷமாக இருக்குது. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ ராசிக்கு ராஜயோகாதிபதியும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ரெண்டு சுபர்கள் நல்ல நிலைமையில் 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உங்கள் ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். மிதுனத்தில் 16/7/2024 வரைக்கும், ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பின்னாடி ராசி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். சரியா? இன்றைக்கி தேதி 10/7/2024, 15/7/2024 வரைக்கும் ராசிநாதனால் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் மாறுது, நிறைய மாறுது. ஆடி மாதம் புதன் உங்கள் ராசிக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். புதன் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். ராசியில் புதன் வருது மிகச்சிறப்பு. உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் 11 கூடியவன ராசிக்கு வரதுனால குடும்பத்தில் ஒரு சிறப்பு இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். சரியா? புதன் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவானை பார்ப்பார். நல்ல விதமாக இருக்குது. வக்கர சனியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். புதன் 18/7/2024 இருந்து 22/9/2024 கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இடையில் வக்கரம் அடைவார், வக்கர நிவர்த்தி அடைவார். உங்கள் ராசியை விட்டு போக மாட்டார். நல்ல அமைப்பு தான். புதன் ராசியில் சம்மந்தப்படுறது கூடுதல் சிறப்பு. புதன் ராசியில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். சொந்த பந்தம், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். 2 கூடையவன் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும். கேலியும் கிண்டலுமாக இருப்பீங்க. நகைச்சுவையோட உணர்வோடு இருப்பீங்க. பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும். பேசி பழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், வழக்காடு மன்றத்தில் இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்க, தர்க்கம் பண்ணுறவங்க, கோயில் குருக்கள், வானசாஸ்திரம், இப்படி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா புதன் அனைத்தையுமே தருவார். சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு, அது நட்பு வீடு. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் ராசி 12ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் விரயம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் செலவு செய்வீங்க. அந்நேரம் சுக்கிரன் அங்கே இருப்பார். உங்கள் ராசிக்கு 3/11 கூடையவன். சகோதர வழியில் சில செலவுகள் இருக்கும். சிம்ம ராசியில் சேர்ந்தவர்களுக்கு சகோதர வழியில் இந்த ஆடி மாதம் முழுக்க செலவு இருக்கும். 30/7/2024 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆடி 15-16 வரைக்கும் செலவு இருக்கும். நான் இங்கிலீஷ் டேட்டே சொல்கிறேன், ஏன்னா தமிழ் டேட்டு வேண்டாம். ஏன்னா தமிழ் டேட்டு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஆடி ஆவணினோம்னா இந்த காலத்தில் தமிழ் அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் இல்லை. அந்த காலத்தில் தான் தமிழ் டேட்டை மையப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் இங்கிலீஷ் டேட்டே எடுத்து சொல்கிறேன். அதான் ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி போயிடும். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 30/7 வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். கொஞ்சம் செலவுகள் கொடுப்பார். சரியா? 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுலையுமே கொஞ்சம் எளிமையாக தான் இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். சரியா? படிப்பில் சில பிசகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதனால் யார்கிட்ட எதை பேசினாலும் அளந்து பேசுங்க. யாருக்கு எது வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இருந்த போதிலும் நல்லபடியாக பேசுவீங்க. உங்களோட பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். ரகசிய பண இருப்பு இருக்கும். சேவிங்ஸ் இருக்கும். அந்த சுக்கரன் சேவிங்ஸ் எல்லாம் பண்ண செய்வார். பணம் வரும். அதை நல்லபடியாக சேர்த்து வச்சுக்கிருவீங்க. செல்வ சேக்கரை இருக்கும். நல்ல சமர்த்தாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. வண்டி வாகன செலவுகள் இருக்கும். சில பேர் வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கால்நடையால் செலவுகள் இருக்கும். அதுபோக ஆடம்பர வசதி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கொஞ்சம் கூச்சமற்றவர்களாக இருப்பீங்க. திருமண காரியத்தில் நிறைய செலவு நடக்கும். சரியா? திருமண விஷயம், திருமணம் நடந்த நிகழ்ச்சிகள், இதில் தான் நடந்து முடிந்த திருமணம், அது சம்மந்தப்பட்ட சம்பவங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக கூடுதலாக பெண்களால் செலவு இருக்கும். இதெல்லாம் சுக்கிரன் கொடுப்பார் 12ஆம் இடத்துல இருந்து. அவர் உங்கள் ராசிக்கு 3/11 கூடையவர். அதனால் இங்கே செய்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே பணத்தை எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு காரியத்தை கொண்டு போனாலே அதுக்கு பாக்கெட்டில் பணத்தை வச்சா தான் வெளியே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மூத்த சகோதரன் விஷயத்திலும் சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கும். சுக்கிரன் கொஞ்சம் நல்லா அமைப்பை கொடுப்பார். அயன சயன போகம்லாம் நல்லாயிருக்கும். படுக்கை சுகம் நல்லாயிருக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு நுட்பமாக இருப்பீங்க. அறிவோடு செயல்படுவீங்க. அந்தஸ்து புகழ்லாம் நல்லபடியாக இருக்கும். அதெல்லாம் புதன் சிறப்பாக செய்வார். இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. புதன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. 12ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இப்போ நல்லா சக்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு. சிம்ம ராசியில் இப்போதைக்கு யாரும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருந்தீங்களா நல்லாயிருக்கும். அதுபோக வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகஸ்தர்கள் கை ஓங்கியிருக்கும். குறிப்பாக சிம்ம ராசியில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க. சரியா? சுக்கிரன் ஒரு பெண் கிரகம். அதுபோக புதன் ஒரு அலி கிரகம். ஆண் பெண் ரெண்டும் கலந்த கிரகம் தான் புதன்.
புதன் 2 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும், மேலதிகாரியுடைய நம்பிக்கை கிடைக்கும், உடன் வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து புதன் ராசிக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பு தான். புதன் ராசிக்கு வந்து நல்ல அளப்பரிய பலன்களை கொடுப்பாருங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் மனை உறவு நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சனி பகவானை பார்ப்பாரு ராசிக்கு 6 கூட பார்க்கறதுனால உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், வருகின்ற காலம் வசந்தமாக இருக்கும். புதன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. 18ஆம் தேதியிலிருந்து அது மிகச்சிறப்பாகவே சிம்ம ராசிக்கு வாய்ப்பாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன, தாப்பன் வழியில் செலவு இருக்கும், தாப்பனுக்கு சில மருத்துவ செலவு வரும், இல்லைனா தாப்பன் வழியில் சில அலைச்சல் இருக்கும். அதுபோக உங்களுக்கும் சில தனிப்பட்ட முறையில் சில அலைச்சல், பிரயாணம், கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வருது, தூரதேச பயணம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பாக பார்க்கப்படாது. சரியா? ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து கடக ராசி தான். சூரியன் ஸ்தானபலம் பெறுவார். இருந்தபோதிலும் 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து சில அலைச்சலை கொடுப்பார், நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பார். அவர் கடகத்தில் இருந்தாலுமே சில அசம்பாவிதத்தை கொடுத்து தான் உங்களை வந்து அவர் காப்பாற்றுவார். ஆனால் தைரியத்தை கொடுப்பாரு. சரியா? தைரியத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அரசாங்க விஷயத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அயல் தேச அவகாசம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கை கொடுக்கும். கொஞ்சம் மனசில் கவலை இருக்கும். கவனமாக இருக்கணும். பொருள் மேலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இடது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். கண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுபோல் சிலருக்கு வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்குறது, வாயை விட்டு தூங்குற மாதிரி இருக்கும். அகால தூக்கம்பாங்கள்ல, அது மாதிரி அசந்து தூங்குற மாதிரி சில அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல அயன சயன போகத்தில் இருக்கிற சூரியன் வந்து அசதியான தூக்கத்தை கொடுப்பாரு. நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திப்பீங்க. அது ஒரு வகைக்கு நல்லதான். ஏன்னா தவம் இருந்தாலும் கிடைக்காது என்னது நிம்மதி. அந்த நிம்மதியை வந்து சூரியன் கொடுப்பார். 12ஆம் இடத்துல ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீர் ராசியில் இருக்கும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்கள் ராசிக்கு 12 கூட சந்திரனும் இப்போ வந்து வளர்பிறை சந்திரனாக போயிட்டு இருக்காது. இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி தேதி 10/7/2024. இன்றைக்கி உங்கள் ராசி மகத்தில் இருக்கிறாரு. ஒரு 2-3 நாளைக்கு உங்கள் ராசியில் தான் இருப்பார். 10, 11, 12 உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஸோ ராசியில் சந்திரன் இருக்கிறனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. இந்த வருகின்ற 2 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. டென்ஷன் ஆகாமல், பதட்டம் இல்லாமல் இருங்க. இருந்த போதிலும் ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்படுறதுனால சனி பகவான் வந்து ராசியிலிருந்து சந்திரன் ராசியிலேருந்து சனியை பார்க்குறதுனால, வளர்பிறை சந்திரனை பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். கணவன் உறவு, கூட்டு தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். இதெல்லாம் நல்ல விதங்க பார்க்கப்படுகிறது. மற்றபடி உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் 2 கிரகம் செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? 10ஆம் இடத்துல ஜம்முன்னு இருக்கிறது வந்து சிறப்பு தான். அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, புதனுடைய வருகை நல்ல வருகையாக பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது. சரியா? அதுபோக சில இதுவும் பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் வந்து 12ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. சில விரயத்தை கொடுப்பாரு. கவனமாக இருங்க. தந்தை கூட சில பிரச்சனைகள் வரலாம். தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக போங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்கு நான் தசாபுத்தி பலன்கள் போடணும், அடுத்த வருகின்ற காலத்தில் போடுறேன். சரியா? சிம்ம ராசிக்கு வந்து குரு தசை போடுறேன். அதுக்கடுத்து வந்து ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த 3 திசையில் தான் இருப்பீங்க. இந்த 3 திசைக்குமே லக்கண ரீதியாக போடுறேன். இப்போதைக்கு வந்து புதனால் உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் வந்து புதன் சுக்கிரனால் துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னிய லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மகர ராசியில் சிம்ம ராசியில் நீங்கள் 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அதில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இந்த 6 லக்கணம் துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தை பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களாம் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. சரியா? காலேஜிலேயோ இல்லைன்னா திருமணமான நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகங்க. சிம்ம ராசிக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலே வந்து அவர் தசையை கொடுத்துருவார். குட்டி சுக்கிரன் குட்டியும் கொடுப்பார், கெடுதலும் பண்ணுவார். அதை சொல்லுவாங்க, குட்டி சுக்கிரன் கெட்டி கொடுப்பாருமாங்க, குட்டியும் கொடுப்பாரு, கெடுத்துருவார். அவர் நல்ல நிலைமையில் இல்லைன்னா வாழ்க்கையில் பாலிய பருவத்திலே கெடுத்துருவார். ஒரு ஆணையோ பெண்ணையோ கெட்ட சவாசத்தை கொடுத்து கெடுத்து விட்டுருவார். குட்டிச்சுவர் ஆக்கி விட்டுருவார். குட்டி சுக்கிரன் குட்டிச்சுவர் ஆக்கி விட்டுருவார். இல்லைனா கோடிகளை கொடுத்து பெரிய பணக்காரன் ஆக்கி விடுவார். ரெண்டையும் செய்கிறவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா 5 வளையாதது 50 வளையமா அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி. ஏன்னா மகம் பூரம் 2 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மேக்சிமம். ஏன்னா உத்தரத்தில் வந்து ஒரு பாதம் தான் இருக்குது.
மகம் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே 25 வயசுக்குள்ளேயே அந்த சுக்கிரதசை வந்துடும். ஸோ பிஞ்சிலே பழுத்துட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். சரியா? 5 வயசுலேயே பழுத்துடக்கூடாது. வாழ்க்கை நிறையா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தேவையில்லாத சகவாசத்தெலாம் கொடுப்பாரு. கெட்ட நிலையில் இருந்தால், நல்ல நிலையில் இருந்தாலும் நல்ல மாதிரி கொண்டு போயிடுவார். ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, பெரிய நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு, நல்ல தாய் தகப்பன், நல்ல ஒரு அமைப்பு, நல்லா படிக்கும்போதே நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறது, ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறது, நல்ல ஒரு அமைப்பை கொண்டு போய் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார். ஒரு வசதியான அமைப்பை கொடுத்துருவார். சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த டீனேஜ் வரும்போது காதலை கொடுத்துருவார். அதனால் பொதுவாகவே இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இது தகும். இது வந்து அடாப்டட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க சுக்கிர திசையெல்லாம் தாண்டி போயிருப்பாங்க. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைன்னு ஓடி போயிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ரீகால் ஆகும். சரி, நம்ம இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம்னு மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கிரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். சரியா? அவர் வந்து தசையை முன்னாடியே கொடுத்தாலுமே வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு ஆணுக்கு வந்து கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஆடம்பரம், அழகு, பொழுதுபோக்கு, கேளிக்கை, ஒரு சொந்த வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, மனசில் ஒரு சந்தோஷம், இன்பத்தை கொடுக்குற ஒரே கிரகம் வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் பெண். ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் சுகம் கிடைக்கிது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சுகம் கிடைக்குதுன்னா அது காரணமே சுக்கிரன் தான். ஓகே, அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வர போகிறாரு. அவர் 30ஆம் தேதி தான் வராரு. ஜூலை 30ஆம் தேதி ராசிக்கு வருது. கூடுதல் சிறப்பு தான் நேயர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போதைக்கு பலன்கள் வந்து நல்லா தான் இருக்குது. 100க்கு ஒரு 70-75% நல்லா இருக்குது. 75% நல்லா இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா அதில் ஒரு 15% குறையும். 60% தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபகரமாக இருப்பார். 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா விரயத்தை கொடுப்பார். ஸோ சூரியன் பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பலன்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும். சூரியன் எப்போல்லாம் வலுப்படுறாரோ அப்போல்லாம் மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள் முழுமையாக சேரும். ஏன்னா ராசிநாதன் தான் அதை வாங்கி கொடுக்குறவர். அவர் தான் வந்து யார் உங்களுக்கு டோல்கேட் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தான் வேகத்தில் வந்தாலும் உங்களை தடுத்து நிப்பாட்டுறவர் உங்கள் ராசிநாதன் தான். அவர் வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலத்தை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்துவார். சரியா? அதை மனசில் வச்சுக்கோங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் முழுக்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவனாலயத்துக்கு போங்க. திங்கக்கிழமை சோமவாரம் சிவனாலயத்துக்கு போய் சிவபெருமானை கும்பிட்டு நவக்கிரகங்களுக்கு விளக்கு போட்டுவாங்க. ஒரு விளக்கு போடுங்க. சரியா? ஒரு ராஜதீபம் ஒன்று போட்டு வந்துடுங்க போதும். இல்லைனா அங்கே ஏற்கனவே விளக்கு எரியும். அந்த விளக்குக்கு வந்து விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றிட்டு வந்துங்க போதும். சரியா? பொதுவாக ஒரு விளக்குக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தசாபுத்திக்கு நான் வீடியோ போடுறேன். சிம்ம ராசிக்கு வந்து மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர திசை ஒட்டி போடுறேன். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை. குரு திசை, சனி திசைலாம் வயதாயிரும். கொஞ்சம் அந்த 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த திசை தான் நடக்கும். சரியா? சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசைக்கு அடிப்படை பண்ணி லக்கண ரீதியாக போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க நம்ம அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.